உலகமே உற்று நோக்கிய ட்ரம்ப் புதின் சந்திப்பு அமெரிக்காவில் நடைபெற்று முடிந்துள்ளது. அலாஸ்காவின் ஆங்கிரேஜ் பகுதிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தனி விமானத்தில் வந்தார். அவரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கைகுலுக்கி வரவேற்றார். இதன் பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் ஒரே காரில் பயணம் மேற்கொண்டனர். அதே நேரம் ரஷ்யா இனி இருக்காது, உக்ரைனுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று ஆங்கிரேஜ் பகுதியில் காணப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ட்ரம்ப் புதின் இடையேயான பேச்சுவார்த்தை 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. பின்னர் பேசிய ரஷ்ய அதிபர் புதின் போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் ட்ரம்புடன் வெளிப்படையாக பேசியதாகவும் தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் இடையே 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி போர் மூண்டது. ட்ரம்ப் புதின் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் இந்தியாவிற்கும் சில சாதகமான அம்சங்கள் நிகழ வாய்ப்பிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ததற்காக இந்தியாவிற்கு 50% வரியை விதித்திருக்கிறது அமெரிக்கா. ரஷ்யா அமெரிக்கா இடையே நல்லுறவு ஏற்படும் பட்சத்தில் இந்தியா மீது விதிக்கப்பட்ட வரி விதிப்பு குறைய வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது.